ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீட்டு குட்டீஸுக்கு ஹெல்த்தியான ரெசிபிங்க கேரட் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்தம் பருப்பும் அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயங்க. இந்த வெங்காயத்து கூட ஒரு மிளகாவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியை கட் பண்ண 2 முந்திரி பருப்பு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் லேசாக வதங்கி கலர் சேஞ்ச் வரட்டுங்க. அது வரை இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கேரட்டாக நல்லா இந்த மாதிரி பொடியாக திருவி வச்சுருக்காங்க. இப்போ இது உள்ளே சேர்த்துக்கலாம். சீவி எடுத்த கேரட்டை எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இந்த கேரட் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மசாலாக்குள்ளே கேரட்டை நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வடித்து ஆற வச்சுருக்க ஒயிட் ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இந்த கேரட் ரைஸு. இது கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொடியை கட் பண்ண மல்லியிலையும் சேர்த்து கேரட்டு கூட சாதம் நல்லா கலந்து வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஹெல்த்தியான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.